அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எவ்வளோ பேருக்கோ என்னென்ன விதமான கஷ்டங்கள் வேணாலும் இருக்கலாம். அது பண தேவையாக இருக்கும், இல்லை மற்ற பிரச்சனைகளாக எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உங்களுக்கு லக்ஷ்மியினுடைய, அதாவது மகாலட்சுமியினுடைய மந்திரமானது ரொம்ப ஒரு பலன் சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக அமையும். நம்ம ஆதிபைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மகாலட்சுமி தேவியினுடைய மந்திரமானது முதல்ல நம்ம எப்படி இதுக்கு உண்டான பூஜையை கொடுக்கணும், இந்த மந்திரத்தை எப்படி முறைப்படி சித்தி செய்யணும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஏன்னா எந்த ஒரு மந்திரங்களுமே சித்தி செய்யாமல் போணுச்சு அப்படின்னா அதனுடைய பலனானது நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சித்தி பண்ண பிறகு நல்ல நல்ல பலன்களை அந்த மகாலட்சுமி தேவியினுடைய அருளால் கிடைப்பதை பார்க்கலாம். இந்த மந்திரம் சித்தி செய்வதற்கு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப் படம், சரிங்களா? மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப் படம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதன் கூட கணபதி இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. விநாயகர் பெருமான் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு திருவுருவப் படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பூஜைக்கு தேவையானது 3 வகையான பல வகைகள், 3 வகையான இனிப்பு பதார்த்தங்கள். இதை தான் நீங்கள் படையலில் வச்சு பூஜையை கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி தாமரை மலர், சரி, செந்தாமரை மலரானது ஒரு 3 மலர்கள் இந்த தேவியினுடைய திருவுருவ படத்துக்கு கண்டிப்பாக வைக்கணும். நம்ம மற்ற பூக்கள் போட்டாலும் இந்த செந்தாமரை மலரானது தேவியினுடைய அந்த திருவுருவ படத்தில் பாதத்தில் வைக்கணும். அந்த மாதிரி வச்சு தான் இந்த பூஜை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பூஜைகள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த காமாட்சி விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தீபம் போட்டுக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். முகம் கிழக்கு முகமாக தேவியினுடைய திருவுருவப் படம் இருக்க வேண்டும். அதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசையானது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரிலாம் பார்த்துட்டு 3 வகையான பல வகைகளும் 3 வகையான இனிப்பு பதார்த்தங்களும் வைத்து தான் இந்த பூஜையை நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு பார்த்திங்கனாக்கா, இந்த பூஜை செய்யும் பொழுது எக்காரணம் கொண்டும் மது மாமிசம் அதே மாதிரி இந்த தவறான பழக்கங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. இதில் முழுக்க நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன தான் பூஜை நம்ம மந்திரம் சரிவர சொன்னாலும், அதுக்கு உண்டான வழிமுறையை பண்ணாலும், நம்மளுடைய கட்டுப்பாடில் நாம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா எந்த விதமான பூஜைகளுமே சித்தி ஆகாது. அதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பூஜையை செய்யாமலே கூட இருக்கலாம். தயவு செஞ்சு மது மாமிச பழக்கங்களை வைத்து கொண்டெல்லாம் இந்த பூஜையில் யாரும் செய்ய வேண்டாம். ஏன்னா ரொம்ப ஒரு புனிதமான ஒரு பூஜை. இந்த பூஜை மூலமாக இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு, அதாவது இந்த பணத்தட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி இந்த வாராக்கடன் இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். இந்த பூஜை செய்யக்கூடிய காலங்கள், நேர காலம் என்பது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இந்த பூஜையை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். மந்திர உருவானது பார்த்திங்கன்னா 333 உரு இந்த மந்திரத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக தாமரமணி மாலை, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தாமரமணி மாலை. அதே போல் சரியாக 21 நாட்கள் இந்த பூஜையை கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது 21 நாட்களுமே இது போன்ற பல வகைகள் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாட்களில் ஒவ்வொரு பல வகைகள் வச்சா கூட போதும், சரிங்களா? அதாவது ஸ்வீட்டு 1, பல வகை 1, அது போல் வைக்கணும். ஆனால் தேங்காய் பழம் கம்பல்சரி நம்ம உடச்சி வச்சு தான் ஆகணும். 21 நாட்களும் தேங்காய் பழம் வச்சு தான் ஆகணும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. கரெக்டாக 21 நாட்களுமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் இந்த பூஜையை செய்கிறதுக்கான ஏதுவான நேரம். இப்போ நம்ம மகாலட்சுமி தாயாருடைய
மந்திர முறையை பார்த்துடலாம். ஓம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி சர்வ தனமே மே வஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம். நான் இன்னொரு முறை இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு தவறும் இல்லாமல் மந்திரத்தை வந்து உச்சரித்தோம்னா தான் வந்து முழுமையான பலனானது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மந்திரம் இன்னொரு முறை நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி சர்வதனமே மே வஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. இதுதாங்க இந்த மந்திரம். நல்லபடியாக வந்து பூஜை செய்யக்கூடியவர்கள் சொன்ன கட்டுப்பாடுகளோடு இருந்து பூஜை செஞ்சிங்கன்னா நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம. ஓம் சிவாய நம.